கூத்தாடி இல்ல 4 காசை பாத்துருப்பான். அத பழக்கத்தை மறந்துட்டான் போல. கூத்தாடினா காலு பூமியில படாதா? ஐயோ ஐயோ மறந்துட்டங்க, மன்னிச்சிருங்க ஐயா. ஐயோ நீதான் கூத்து நல்லா ஆடுவல தம்பி. தம்பி ஆடு பாப்போம். நான் தெரியாம போட்டுக்கிட்டு வந்துட்டேன் தம்பி, மறந்துட்டேன் தம்பி. தம்பி வேணும்னு நான் அப்படி செய்யறவன் இல்ல தம்பி. தம்பி 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 அது என் புள்ள ஆசைப்பட்டு கேட்டான் தம்பி. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் தம்பி. தம்பி தம்பி ஐயோ தம்பி அதை கொடுத்துருக்கு தம்பி. செருப்பு ஷூ வந்துருச்சு போல. பச்சை புள்ள ஆசைப்பட்டு கேட்டான் தம்பி. நீ செருப்பு போட்டு என் ஊருக்குள்ள நடப்ப? அப்படி இல்ல, இல்லைங்க. நான் அப்படி இல்ல. நாளைக்கு ஷூ போட்டு என் வீட்டுக்குள்ள நடப்பியோ? ஐயா 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 வேணா ஐயா, அதை கொடுத்துருங்க ஐயா, கொடுத்துருங்க ஐயா. அதை தூக்கி காவல போட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா இப்படிதான் பண்ணணும். இப்போ இப்போ கூத்தாடுறா. என் புள்ள ஆசையா கேட்டது கூட வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அவ்வளவு பாவி ஐயா. ஐயோ என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. இந்த மேல ஒரு பிரச்சனை என்னைக்குதான் முடிய போதோ தெரியலையே. எங்களை என்னைக்கு மறுத்தனா மதிக்க போறீங்க? எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம். நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அலைகிற? நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளை பெத்து வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இப்படித்தான் கலெக்டர் ஆகணும், இப்படித்தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்க ஆசை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருப்போம். இவன் நேத்து வந்து ஈஸி அப்படியே தட்டிட்டு போயிருக்கான். எரும மாடு கூட சேர்ந்துல மனுஷன் கூட தான் சேர்றான். அப்ப அதான் சொல்றேன், எரும மாடு தான் சொல்றோம், பசு மாடு தான் சொல்றோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ மனுஷன் தானையா? உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? மாடுமா கல்யாணம் பண்ணது கிடையாது, 2 மனுஷன் கல்யாணம் பண்ண போறோம். அதுல கலப்புன்றதே ஒரு வித்தியாசமான வார்த்தை தான், அது கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சுத்தமா ஜாதியே இல்ல, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிருங்க. மதுரை சைட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கல்லர் நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளி கேள்விப்பட்டீங்களா? எதுக்கு வந்துச்சு? அது ஒரு ஜாதிய ஒடுக்குமுறையா மீட்பதற்காக வந்துச்சு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதாவது எது எங்கெங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதை அங்கதான் இருக்கணும். ஐயா தயவு செஞ்சு மைக்க கொடுத்துருங்க. ரொம்ப தப்பான ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது. அது பாம்பும் கழுகும், மனிதர்கள். நீங்க தப்பான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு வச்சுட்டு சொல்லாதீங்க ஐயா. இல்லைங்க இல்ல எழுத எங்க இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஆடை என்ன? அந்த ஆடையோட வந்து உட்காருங்க. யார் எங்க இருக்கணும்னா சொல்லாதீங்க. எல்லாருக்குமான இடம் இங்க இருக்கு. இந்த பூமி வந்து பிறந்த எல்லா